அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம், ஜெருசலம் பகுதியில் உள்ள பைத்துல் முகத்தஸ் மற்றும் எனது பள்ளிவாசல், அதாவது மதினாவில் உள்ள மஸ்ஜிதுன் நபவி ஆகிய 3 பள்ளிவாசல்களை தவிர வேறு எந்த பள்ளிவாசலை நோக்கியும் நன்மையை நாடி பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1995. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பள்ளிவாசலை விட்டுவிட்டு பெரிய பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதால் அதிக நன்மை கிடைக்கும் என்பது போன்ற எண்ணங்கள் சிலருடைய உள்ளங்களில் இருப்பதை நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நன்மையை நாடி ஒரு பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்படும் இந்த 3 பள்ளிவாசல்களுள் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். மற்ற பள்ளிவாசல்களை பொறுத்தவரை அதுபோன்று எந்த தனிச்சிறப்பையும் அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை. எனவே உங்களுக்கு எங்கு சென்று தொழுகை நடத்துவது சுலபமாக இருக்குமோ, எது உங்களுடைய வீட்டிற்கு அல்லது நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கிறதோ, இதை பொறுத்து உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் பள்ளிவாசல்களை தேர்வு செய்து கொள்ளலாமே தவிர, குறிப்பிட்ட பள்ளிவாசலை விட மற்றொரு பள்ளிவாசல் சிறந்தது என்றோ உயர்ந்தது என்றோ அங்கு தொழுதால் கூடுதல் நன்மை கிடைக்கும் என்றோ நீங்களாக முடிவு செய்வதை மார்க்கம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. மாறாக, எந்த பள்ளிவாசலில் இணை வைக்கக்கூடிய ஒருவர் இமாமாக இருக்கிறாரோ அவரை ஜமாத்தோடு பின்பற்றி தொழுவதை தவிர்த்து கொள்வது மார்க்கத்தின் கட்டளை. அதே பள்ளிவாசலில் நீங்கள் தனியாக சென்று தொழுவதற்கோ அல்லது நீங்கள் சிலராக ஜமாத்தாக சேர்ந்து தொழுவதற்கோ மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.